കപ്പ കൃഷിക്ക് ഞങ്ങൾ നാനോട്ടൊക്കെ വളം കൊടുത്തിരുന്നു. வணக்கம். நாங்கள் நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு ராசிபுரம்னு சொல்கிற ஏரியா பக்கத்தில் நாமகிரிப்பேட்டை. இப்போ இந்த கிழங்கு என்னென்னு கேட்டால், இந்த குச்சிக்கு முதல்ல போன வருடம் கடுமையான வெயில் தாக்கத்தில் குச்சியெல்லாம் வெளுத்து போய் இனி குச்சி தலையாது ஆகாதுங்கிற கண்டிஷனில் தான் நான் ஃபேஸ்புக்கில் இவங்களோட இதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னா, அப்போ அவங்க ஒரு கிரானுல்ஸ் கொடுத்தாங்க. ஒரு குச்சிக்கு 20 கிராம் போடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 20 கிராம் போட்டேன். அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பண்ணோம். குச்சி நல்லா தளைஞ்சி வந்தது. இப்போ இருக்கிற வயலை காட்டிலும் இதில் தான் நல்லா இருக்குது ரிசல்ட்டு. அந்த கிழங்கு நல்லா கெட்டி இருக்குது, பாயிண்ட் நல்லா வருது. இன்னொன்று ஈல்டு நிறையா இருக்குது. பட் அவங்க சொன்ன மாதிரி பண்ணல, ஒரே ஒரு முறை மட்டும் தான் கொடுத்தாங்க. அவங்க 2 முறை கொடுக்கணும் ஸ்ப்ரே பண்ணாங்க. நான் ஒரு முறை 20 கிராம், ஒரு குச்சிக்கு 20 கிராம் தான் கொடுத்தேன். ஒரு ஃபேண்டா மூடி அளவு தான் அள்ளி போட்டோம். பட் அதுவே நல்ல ரிசல்ட்டு. இந்த வருஷம் பார்த்தா மற்ற எல்லா வயலை காட்டிலும் இது கிழங்கு அதிகமாக இருக்குது, கிழங்கு கெட்டி அதிகமாக இருக்குது. பெஸ்ட்டு தான். மற்ற இன்ஆர்கானிக் உரத்தை வச்சு கஷ்டப்படுறத காட்டிலும் ஆர்கானிக் அதுன்னு சொல்கிற காட்டிலும் இது பெஸ்ட்டாக தான் தெரியுது. நான் திரும்பவும் மறுபடியும் அதை பயன்படுத்துகிறேன். அவங்ககிட்ட மறுபடியும் தொடர்பில் தான் இருக்கிறேன். അവർ തമിഴിലാണ് சொல்லிட்டு അവർ നമുക്ക് വളത്തിനെ പറ്റി നമുക്ക് നേരിട്ട് സംസാരിക്കാം. ഓക്കെ, താങ്ക് യു സാർ. நல்ல பெஸ்ட்டு தான், பெஸ்ட்டு உரம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்க்யூ சார். இட் இஸ்